ஹாய் ஆல், வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஷை கேர்ள். எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் என்னோட சேனலில் ஒரு லாங் வீடியோவே வரல. அதை பற்றி சொல்லிட்டு போகலாம். அது தம்ப்நெயில் பார்க்க தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஃப்ரம் லாஸ்ட் 2025 டிசம்பர்லேருந்து இப்போது இந்த மார்ச், ஏப்ரல் அண்ட் ஈவன் மே வரைக்கும் நான் எப்படி என்னோட லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா இப்படி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ லாஸ்ட் டிசம்பர் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் ஒன்று இருந்துச்சு. ஓகே, அப்போ ஐ தாட் லைக் சம் இன்ஃபெக்ஷனாக இருக்கும், டென்டல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ ஐ வென்ட் டு டென்டல். அப்புறம் ஒரு பேசிக்கான க்ளீனப், ஸ்கேலிங் எல்லாம் பண்ணியும் அது குறையல. ஸோ எனக்கு என்ன ஒரு ஒரு இதில் ஃபக்ட் அப்படின்னா, எந்த பெயினுமே எனக்கு இருக்கல. ஓகே, நோ எனி பெயின், நத்திங். ஓகே, பட் அந்த ஸ்வெல்லிங் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என் ஃபேஸ் சிமெட்ரிக் இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே, யூ நோ வாட் ஐ மீன், ரைட்? ஸோ அப்போ அகெயின் அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தது, லைக் ஓபிஜி எக்ஸ்ரே எடுப்பாங்க. லைக் இந்த பக்கிளோட சேர்த்து ஏதாவது ரூட்ஸில், டென்டல் அந்த டூத் ரூட்ஸில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பார்த்தா நோ, நத்திங். பட் ஸ்டில் அந்த ஸ்வெல்லிங் குறையவே இல்லை. லைக் மார்னிங்கில் இருக்கும், அகெயின் ஈவினிங் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். இப்படி ஒரு இதில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேயா, ஸோ இது அப்படியே விட முடியாது இல்லையா? ஸோ என்ன ரீசன் கண்டுபிடிக்கணும், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஐ வென்ட் டு சம் டென்டல் ப்ளஸ் இந்த ஓரல் ஸ்பெஷல் டாக்டர்ஸ்ட்டு ஐ வென்ட். ஓகே, ஸோ நான் இங்கேருந்து ஆக்சுவலி கண்டி பிராதனிய அங்கே தான் டென்டல் ஸ்பெஷல் யூனிட் கவர்மெண்ட்டால் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே ஐ வென்ட். ஸோ அங்கே போயிட்டு அவங்க ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் டெஸ்ட் பண்ணி, ஐ மீன் டெஸ்டிங் மீன் லைக் இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாங்க எனக்கு ஏதாவது உள்ளுக்கு டியூமர்ஸ் இருக்கா, இல்லாட்டி ஏதாவது ஏன் இப்படி அப்படின்றது. பிகாஸ் எனக்கு பெயின் இல்லை. பெயின் இருந்தால் நோ இஷ்யூஸ். ஓகே, லைக் அது ஏதாவது ஃபஸ்ஸாக இருக்கலாம்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஏதாவது பண்ணலாம். பட் எனக்கு பெயின் இல்லை. எனக்கே அந்த டைம்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நான் இதே ஃபீலிங்ல தான் ஒரு 4 to 5 months சுத்திட்டு இருந்தேன். சரியா? ஏன்னா இந்த ஃபேஸை பார்த்தா யாரும் நினைப்பாங்க எஸ் எனக்கு ஏதோ பல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, கழட்டியிருக்காங்க, ஸோ அதான் இந்த வீக்கோன்ற மாதிரி. இப்போ நானும் எஸ் ஆமான்னு, ஏன்னா எனக்கே தெரியல அது என்ன ரீசனுக்குன்னு. ஸோ அங்கே போக அவங்க இனிஷியலாக சொன்னாங்க, ஓகே வில் சி, நாங்கள் கொஞ்சம் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், பிளட் டெஸ்ட் கொஞ்சம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க. ஸோ நான் கண்டினியூஸாக 3 days ஐம் லைக் ட்ராவலிங் டு கிளம்ப டு கண்டி பிகாஸ் நான் 2-3 தடவை போக வேண்டி இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ நான் அம்மாவோட அப்படி போயிட்டு வந்தது தான். ஸோ அந்த டைம் என்ன ஆகிருச்சுன்னு கேட்டால், அந்த டெஸ்ட்டை நான் அவர் சொன்னால் நீங்கள் அங்கேயே எடுக்க தேவையில்லை, நீங்கள் வேணா கிளம்போல எங்கேயாவது எடுத்துட்டு எனக்கு ரிப்போர்ட் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஓகேயா, இங்கதான் விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? நான் லாஸ்ட் கேண்டி விசிட், ஐ மீன் கேண்டி அந்த ஹாஸ்பிட்டல் விசிட் போயிட்டு வர்றதோடய நான் ஓகே இந்த பிளட் டெஸ்ட்டை கொடுத்துருவோம் இமீடியட்டாக, பிகாஸ் ஐ நீட் தி ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ஸை வச்சு தான் இவங்க லைக் அடுத்து என்னான்னு டிசைட் பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, கேண்டிலேருந்து வார வழியிலேயே லைக் கிளம்புல ரீச் ஆனே அரௌண்ட் ஒரு 8:39 இருக்கும். ஸோ அந்த வகையிலே ஒரு லேப்ல போயிட்டு ஐ கேவ் தி பிளட் சாம்பிள்ஸ். ஓகே, நான் பிளட் கொடுக்கும்போது அரௌண்ட் ஒரு 9 o'clock இருக்கும். அது ஒரு 4-5 டெஸ்ட். சரியா? ஒரு 11:40 அப்படி எனக்கு ஒரு கால் வருது லேப்ல இருந்து. ஐ வாஸ் லைக் வாட், லைக் ஏன்னா இதுக்கிடையில சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. நான் கேண்டி போனேன் இல்லையா, போற நேரம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, பேட்டா பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு விழுந்துட்டேன் கீழே. ஓகே, அது என்ன ஆச்சு எது இல்ல, நார்மலா நடந்து போயிட்டு இருந்தேன், விழுந்து சிராய்ப்பு காயம். ஓகே, லைட்டா ஒரு காயம் ஆயிடுச்சு. அது தெரியும்ல, அந்த மாதிரி எரிஞ்சிட்டே ஒரு பேர்னிங் ஃபீல் எனக்கு ஒரு அப்படி இருந்துச்சு. நான் அதோடய தான் கேண்டி போனேன். ஓகே, லைக் தட்ஸ் வை ஐ செட் திஸ் இஸ் வாஸ் மை, இது என்னோட லைஃப்ல ஒரு அப்படி இருந்துச்சு அந்த டைம்லாம். ஸோ அப்போ நான் அந்த ட்ராவல் பண்ணி வந்துட்டா இல்லை, நான் 11:40க்கு கால் வரவும் என்னடா இது. ஸோ அவங்க கேட்டாங்க, யா நீங்க தானே? ஐ செட் யா, நான் அந்த பிளட் சாம்பிள் கொடுத்தேன். நீங்க இமீடியட்டாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க, பிகாஸ் யுவர் ஹீமோக்ளோபின் லெவல் வாஸ் 6.7 இருந்துச்சு. தட் வாஸ் வெரி லோ. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டது நீங்க இதுக்கு மெடிக்கேஷன் எடுக்கிறீங்க தானே? ஐ செட் நோ. அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்க இப்படி இந்த இந்த லெவல்ல இருக்கவே கூடாது, இம்மீடியட்டா நீங்க நாளைக்கு ஒரு ஹெமட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஒரு ஆளை இம்மீடியட்டா நீங்க கன்சல்ட். நான் என்னோட கேண்டியில் நான் போய் சேனல் பண்ண டாக்டர்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் சொன்னாரு, நோ இமீடியட்லி யூ ஹேவ் டு கன்சல்ட் அ ஹெமட்டாலஜிஸ்ட். ஸோ நான் ஒரு ஹெமட்டாலஜிஸ்ட் டாக்டர் இமீடியட்டாக அந்த நேரம் ஒரு சேனலிங் புக் பண்ணி அங்கே போனால், அவர் நிறைய கொஷின் லைக், ஏன் உனக்கு இப்படி இவ்வளோ லோவா இருக்குது, இதுக்கு முன்னுக்கு உனக்கு இருந்திருக்கா இவ்வளோ இது, ஏன்னா அவங்க கேட்டாங்க ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்குதா, உங்களோட பீரியட்ஸ் ஹெவி ஃப்ளோவா, எல்லாத்துக்குமே என்கிட்ட ஒரே ஆன்சர் நோ.
பட் என்னோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து அப்படி. ஸோ அகெயின் அவர் சொன்னார், இப்போ எதுக்கு வந்து எனக்கு இந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுத்ததுன்னா, ஐ ஹேவ் டு டூ அ பயோப்சி. பிகாஸ் இந்த இடத்துல வந்து டிஷ்யூஸில் வந்து டிஷ்யூஸ் என்ன என்ன எஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். பிகாஸ் ஒரு அளவுக்கு அவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ், எனக்கு வந்து இந்த இந்த டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, சீக் டிஷ்யூஸ், இந்த இதில் தான் வந்து சம்திங் ஹேப்பன்ட். ஸோ அதை பார்க்கணும். ஸோ பயோப்சி பண்ணணும். பட் பயோப்சி எனக்கு பண்ண முடியாது சின்ஸ் என்னோட இந்த ஹீமோகுளோபின் லெவல் இவ்வளோ இந்த மாதிரி கம்மியாக இருக்குனாலும் பயோப்சி செய்ய மாட்டாங்க. பிகாஸ் த பிளட் லாஸ் ரிஸ்க் ஒன்று இருக்குதுன்னுலாம் சொன்னாங்க. ஸோ இப்போ எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னா, அதை பண்ணாதான் இது தெரியும், இதை பண்ண முடியாதுங்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய அப்போ என் ஹெமடாலஜிஸ்ட் டாக்டர் வந்து சொன்னார், ஓகே வில் டூ அ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு தெரியல அந்த நேரம் எங்களுக்கு யோசிச்சு அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இருக்குல்ல. ஸோ ஐ சைட் ஓகே. ஸோ அவர் சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் நாளைக்கே வந்துடுங்க. இது எல்லாமே நெக்ஸ்ட் டேல நடக்குது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பிளட் சாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டே ரிப்போர்ட், அன்னைக்கு நைட்டே ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த நாள் he asked me to come and do the blood transfusion. ஸோ இது எனக்கு ப்ரொசஸ் பண்ணுறதுக்கே வந்து தெரில. இதில் தெரியாதா, அம்மாலாம் வந்து ரொம்ப பேனிக், இது என்ன அப்படின்ற தட்ஸ் நேச்சுரல் இல்லையா, அப்படி ஒரு விஷயம் இருக்கும் தானே. ஸோ வந்து இது இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கும் நான் போயாச்சு. நான் நினச்சேன் அது வந்து ஓகே ஒரு 2 to 3 ஹவர்ஸில் வந்து இட் வில் டன். பட் தட் வாஸ் டோட்லி ராங். நான் மார்னிங் ஒரு 8 o'clock நான் போயிருப்பேன். அகெயின் அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இட் வாஸ் அரவுண்ட் 9:30 10 o'clock. இதுக்கிடையில அப்பதான் வந்து தெரிய வந்துச்சு என்னன்னா, பிளட்ல வந்து அவ்வளோ கொலாப்ஸ், அவ்வளோ குழப்பங்கள் இருக்கு. பிகாஸ் ஹீமோகுளோபின் வாஸ் சோ லோ. அப்புறம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி, அப்படி இப்படி எல்லாம் தாறுமாறாக இருந்தது. எனக்கு இதை பார்த்துட்டு கடவுளே அப்படி இருந்துச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பிறகுதான் வந்து தே சைட் ஓகே, ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்படி ஒரு இதில் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு செட்டில்ட் எவ்ரி திங் இன் ஒன் ஸ்டெப் அட் அ டைம்ன்ற மாதிரி அதை நாங்கள் செட்டில் பண்ணணும். தென் ஒன்லி வி கேன் சி லைக் இதுக்கு என்ன ரீசன், இவ்வளோ பிரச்சனை இருக்குது பிளட்ல. ஓகேயா? ஸோ வந்து இது எல்லாத்தையும் ஐ ஹாவ் டு சார்ட் இட் அவுட். இதுதான் இருக்குது. இப்போ வந்து என்னோட ஃபுல் எல்லா டாக்டர்ஸுமே இனிஷியலாக எனக்கு வந்து கேட்டது வந்து, நீங்கள் வந்து வெஜிடேரியனா? நீங்கள் வந்து நான் சைட் நோ. ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபுட் என்ன அந்த அயன் இல்லாதது வந்து நான்வெஜ் எடுக்காததால தான் இப்படின்ற மாதிரி. ஸோ ஐ சைட் நோ. பட் அப்படின்னு நான் சமாளிக்கிறேன். பட் அவங்க சொன்னாங்க இல்லை, ஸோ உங்களை ஃபுல் டயட்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேப்லெட்ஸோட நான் வீட்டை வந்தேன். இப்பயுமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இந்த ஸ்வெல்லிங் வந்து எனக்கு குறையல. ஓகேயா? ஸோ இதுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு அகெயின் நான் கேண்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். ஹீ சைட் ஓகே வில் கோ ஃபார் எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம். யாராவது நம்புவீங்களா? ஒரு சின்ன வீக்குங்க, அதுக்கு வந்து நான் எம்ஆர்ஐ வரைக்கும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஓகேயா? ஸோ எம்ஆர்ஐ வந்து அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ வென்ட் ஃபார் எம்ஆர்ஐ. இதில் அடுத்த ஒரு சம்பவம் என்கிட்ட, நான் இது வரைக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுத்ததே கிடையாது. ஸோ ஜஸ்ட் எம்ஆர்ஐ வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ எடுக்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எம்ஆர்ஐ வந்து எடுத்ததில்லை, அதுக்கு ஒரு தேவை வந்ததில்லை. ஸோ நான் அதை எடுத்ததில்லை. ஸோ எம்ஆர்ஐ எடுக்க போகும்போது லக்கிலி ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்ட், ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். ஸோ ஷி வாஸ் மை ரேடியோகிராஃபர் எனக்கு. ஸோ எனக்கு பேர் சொல்லலாமான்னு தெரியல, அதனால நான் இப்போ பேர் சொல்லலை. பட் soon you will see her in my channel. One of the very talented, very கைண்டான ஒரு ஆள். ஸோ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டேன், அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, ஸோ நீ வந்து பயப்படாத, லைக் ஒரு சவுண்ட் வந்து கேட்கும் அப்படின்லாம் சொல்ல. நான் ரொம்ப ரொம்ப பெரிய தைரியமா ஓகே ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு மிஷினுக்கு லெவலுக்கு போயிட்டு ஐ வாஸ் ஸோ நர்வஸ். அப்படின்னா எனக்கு வந்து நானே நிறைய விஷயத்த வந்து யோசிச்சுட்டு எனக்கு வந்து ப்ரீதிங் கஷ்டமாகிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் என்ன பண்ணலாம், அந்த ஏதாவது ஒன்றுனா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தேல் கிவ் ஒரு கேஜெட் இல்லையா. ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரெஸ்ட் இட். ஸோ அகெயின் வந்து சரி, என்னோட ஃப்ரெண்ட் அவருக்கு தெரியும் லைக் நான் பயத்தில் ஒரு மாதிரி பேனிக் ஆகி தான் வந்து இது பண்ணுறேன். அப்போ அவ சொன்னா, இங்கே பாரு பேனிக் ஆகாத, பிகாஸ் இது வந்து நீ பேனிக் ஆகிடுன்னு அகெயின் நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ஃப்ரீக்வன்ஸ் எல்லாம் கொடுத்து எடுக்கணும். ஸோ நோ வரி. ஸோ அப்போ தான் எனக்கு விளங்குச்சு, ஓ எஸ் எனக்கு கிளஸ்ட்ரோஃபோபியான்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸில் ஒரு மாதிரி இப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து பேனிக், அந்த ஒரு ஆன்ஷியஸ் ஃபீலிங், ஒரு பேனிக்கான ஒரு ஃபீல் வருதுன்னு எனக்கு அப்போ தான் விளங்குச்சு. ஓகே, ஸோ ஒரு மாதிரி என்ன நான் எனக்கு கவுண்ட் டவுன் பண்ணிட்டு அவசரம் நீ தூங்குறதா இருந்தால் தூங்கு, இஷ்யூ இல்லை. ஐ சைடு ஓகே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்தாச்சா. வந்துட்டு ஒரு வித்தின் ஒரு 1 வீக்கில் 4-5 days கேப்பில் அகெயின் ஐ காட் அ கால் ஃப்ரம் தி ஹாஸ்பிட்டல். ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் வந்து அகெயின் உங்களை வந்து ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணணும்னு சொல்கிறாரு, கேன் யூ கம்.
வாஸ் லைக் வாட் என்னங்கடா. ஸோ இது எப்படி நான் இல்லைன்னு சொல்றது. ஸோ அன்னைக்கு வந்து நான் டென்டல் டாக்டர்கிட்ட போயிருக்கேன். அகெயின் என்னோட அந்த சொல்ல மறந்துட்டு ஆக்சுவலி இந்த இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு ஒரு ரியாக்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு இந்த கம்ஸ் வந்து ஓவர் க்ரோத் ஆக தொடங்கிடுச்சு. நீங்க நான் அதனால தான் என்னோட ஃபேஸ் காட்டி நான் என்னோட இன்ஸ்டாலையும் எங்கேயுமே ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருக்க மாட்டேன். பிகாஸ் இந்த கம்ஸ் வந்து இப்போ நார்மலாக இந்த லெவலில் இருக்குது. அது வந்து எனக்கு இங்கே வரைக்கும் க்ரோத் ஆக தொடங்கிடுச்சு, கொஞ்சம் கீழே வரைக்கும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி அதை என்ன பண்ணலாம், ஐ ஹாவ் டு கட் இட் ஆஃப், சாப் இட் ஆஃப் தான். பட் அது எப்படி பண்ணுறது அது. ஸோ அங்கேருந்து இமீடியட்டாக ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ ஹி சைட் ஏன் உனக்கு இவ்வளோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ வில் கோ ஃபார் அ ஸ்கேன் ஒன்று, ஒரு அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அப்டமின் வந்து தே டிட் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன். ஸோ எவ்ரி திங் வாஸ் நார்மல். லைக் என்னோட இன்டர்னல் ப்ளீடிங், ஏன்னா அவர் ரேடியோலாஜிஸ்ட் டாக்டரோட கன்சர்ன் எனக்கு கேட்டால் மேபி எனக்கு ஒரு இன்டர்னலாக ப்ளீடிங் இருக்குமோ அப்படின்றது. ஸோ அதை இது பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ தேங்க் காட் என்னோட அப்டமின் வாஸ் வெரி நார்மல் அட் த டைம். லைக் என்னோட இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் எதுவுமே இல்லை, என்னோட யூட்ரஸ் வாஸ் நார்மல், கிட்னி வாஸ் நார்மல். ஸோ அந்த நேரம் அவர் வந்து ஒரு ஜோக் கூட பண்ணாரு, உனக்கு என்ன எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ ஒரு வந்து நோய் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்க, லெட் வாட் வாக் அகைன். டாக்டர் வாஸ் ஸோ கைண்ட் ஆக்சுவலி. ஸோ ஹீ கேவ் மீ தட் ஹோப் அண்ட் எவ்ரி திங். இல்லை உனக்கு வந்து இந்த லிம்ப் நோட்ஸில் தான் வந்து ஸ்வெல் ஆகிருக்குது, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ யூ ஷுட் டேக் ஆன்டிபயோட்டிக்ஸ், நீ என்னோட டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு அந்த நேரம் என்னோட ஃப்ரெண்ட், ஐ மீன் ரேடியோகிராஃபர் ஆஸ் நோன் ஆஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ரேடியோலாஜிஸ்ட் டாக்டர்ஸ், எனக்கு அந்த டாக்டர்ஸ் பேரெல்லாம் ரிவீல் பண்ணலாமான்னு தெரியாதெல்லாம் நான் சொல்லலை. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஒரு ஹோப், அந்த ஒரு 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 நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கும்ல, அதுதான் ஒரு பெருமூச்சுக்கு ரீசனாக இருந்துச்சு அந்த நேரம். ஸோ ஹி சைட் நோ வரிஸ், இந்த ஆன்டிபயோட்டிக் சரி நீ பெருசாக இதை கண்டுக்காத, உன்னோட இந்த பிளட் விஷயங்களை வந்து நீ வந்து சார்ட் இட் அவுட் பண்ண பாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த கம்ஸுக்கு என்ன செய்யறதா. சரி நீ இது ஒன்றும் பெரிய விஷயம், நீ உன்னோட யூஷுவல் டென்டல்கிட்ட போ, டாக்டர்கிட்ட போ, அவர் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம், இல்லாட்டி லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இஸ் வெரி வெரி நார்மலி சைட் லைக் இது இவ்வளோதான். சரி ஓகே டாக்டர்னு சொல்லிட்டு ஸோ ஹி கேவ் மீ தட் ஆன்டிபயோட்டிக். ஸோ நான் அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்து, ஸோ ஸ்டில் அப்போ வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஸ்வெல்லிங் வந்து குறையில, கொஞ்சம் இருக்கும் அப்படிதான். ஸோ என்னோட ஹெமடாலஜிஸ்ட் டாக்டர் இருக்காரு, நான் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது அவர் சொன்னாலும் வித்தின் நீ வந்து எப்படியும் ஒரு 1 மந்த்துக்கு இருக்கும் அந்த பிளட் ப்ரொஃபைல்ஸ் வந்து நீ அப்டேட்ல நீ வச்சுக்க தான் வேணும். ஓகே, ஸோ நீ வந்து FBC ஒன்று எடுத்துப்பாரு, இதுகள்லாம் எனக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல எல்லாமே வந்து என்னோட ஃபுல் என்டையர் டயட் வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும் வித்தவுட் எனி ஆப்ஷன். ஸோ அந்த நேரம் எனக்கு ஒரு பில்லரா, ஒரு சப்போர்ட்டா, அப்படி வந்து ஒரு கடவுள் மாதிரி முன்னுக்கு நின்றவங்க அம்மா தான். ஸோ நான் வந்து அவே ஃப்ரம் மை ஹோம் டவுன் தானே. ஸோ அவங்க அங்கே கிளம்போல வந்திருந்து அந்த ஒரு 1 வீக் வந்து ஃபுல் வீட்டு சாப்பாடு, அப்படியே என் பிளேட்டை பார்த்தா எல்லாம் அப்படியே கீரையும் மீனுமா தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து பெரிய நான்வெஜ் உண்மையாகவே நான் எடுக்கிறது இல்லை. ஸோ தட் வாஸ் மை பிக்கஸ்ட் ஒரு ஃபுட் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். பிகாஸ் நான் சிக்கனோ இல்லாட்டி எந்த ஒரு மீட் ஐட்டங்கள் பெருசாக எடுக்கிறது இல்லை. நான் எடுக்கிற ஒரு நான்வெஜ்னா எக்ஸ் எடுப்பேன், அவ்வளோதான். பட் தட்ஸ் நாட் இனஃப் கேர்ள்ஸ், லிசன். ஓகே, ஸோ நான் அந்த டாப்பிக்கு வரேன். ஸோ அவங்க அதுக்கு பிறகு வந்து முருங்கைக்கீரை, பசலிக்கீரை, அப்புறம் மீன் எல்லாம் வந்து எனக்கு வந்து அப்படியே ஏதோ அப்படி இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னோட ஜெம்ஸ் எல்லாம் என் பிளேட்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எஸ், என்னோட என்டையர் டயட் சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கட்டும். ஏன்னா எனக்கு விட்டமின் டி சஃபிஷியன்ட் இல்லை, டெஃபிஷியன்ட். ஸோ ரொம்ப கம்மி விட்டமின். ஸோ விட்டமின் டி, ஸோ இந்த மாதிரி சூரிய ஒளியில் இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரம் 2025 டிசம்பர் டு 2026 ஒரு மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஐ வாஸ் கோயிங் த்ரூ திஸ் ஆல். பட் லக்கீலி நான் நிறைய விஷயத்தில் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதை சொல்ல தான் ஆக்சுவலி இந்த வீடியோ, ஸ்பெஷலி ஃபார் மை கேர்ள்ஸ். என்னன்னா நாங்கள் வந்து நினச்சிப்போம் இப்போ பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ போகுது. ஸோ அது வெரி நார்மல், என்னோட பாடி கண்டிஷன் அப்படி தான், ஓகே அப்படி இருக்கலாம். பட் எப்பயுமே வந்து உங்களோட பிளட் ப்ரொஃபைல்ஸை வந்து கொஞ்சம் அடிக்கடி பாருங்க, அப்டேட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா பாடிக்குள்ளே என்ன நடக்குது. சிலது ரியாக்ஷன் காட்டும், சிலது காட்டாது. ஒன்று வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போன பிறகு தான் வெளியில் ரியாக்ஷனே காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து எங்களோட டைம், எங்களோட எனர்ஜி, எங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து நிறையா போடுற மாதிரி இருக்கும். அந்த நேரம் நாங்கள் ஒரு இடத்துல என்னங்கடா என்ன வாழ்க்கை அந்த மாதிரி நம்ம வந்து ஃபெடப்பாக நிறைய விட்டமின் டி வந்து எனக்கு வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்லாம் வந்து அடிக்கடி எடுக்கிற நீட் ஒன்றும் இருக்காது. பிகாஸ்
அதோட விட்டமின் டி டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட கேர்ள்ஸ். ஸோ அது நமக்கு ஒருக்கா வந்து நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 to 12 months அந்த மாதிரி டைம் கேப் எடுக்கும். அது பேக் டு நார்மல். ஸோ அந்த கேப்பில் நாங்கள் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதோ, டாக்டர்ட ஒரு அட்வைஸோட எடுக்கிறதோ அதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபுட் ஃபுட் ஸோ எனக்கு இந்த ஒரு இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சிங் ஃபேக்டராக இருந்தது வந்து ஃபுட்டு தான். ஓகே, நான் அந்த ஒரு 1-2 months வந்து எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டுமே எடுத்துக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தான். அப்புறம் இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது, நெல்லி, பீட்ரூட் கேரட் ஜூஸ் குடிக்கிறது, என்னென்னத்தில் அயன் இருக்குன்னு சொன்னாங்களோ நான் எல்லாமே அதில் எடுத்துக்கிட்டேன். மீட் ஐட்டங்கள் எனக்கு உண்மையாகவே அவ்வளோ பெருசாக நான் கன்சியூம் பண்ணுற ஒரு ஆள் இல்லை. ஸோ வெஜிடேரியனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பழங்கள், கீரை, இதே தான். இது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், டெய்லி பசலி வாங்கிட்டு இருக்க முடியாது. எங்கள் அம்மா வந்து பசலி தண்டை ஒரு ஒரு பொட்டில் நாட்டி அது முளைச்சிருச்சு. அந்த அளவுக்கு இதாயிருச்சு. ஸோ எங்கள் வீட்லேயுமே வந்து பசலி செடியெல்லாம் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி கொட்டுக்கொல்லை கஞ்சா இருக்கட்டும், எதில் எல்லாம் இருக்கோ எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது அது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு எனக்கு எல்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து இந்த கம்ஸை வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற. இட் வாஸ் வெரி மைனர் திங் தான். பட் ஸ்டில் again I went to the dental and அவங்க ஒரு ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்துட்டு he said கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இட் will take around 2 to 3 hours. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே வாங்கன்னு சொல்லி அங்கே போக அனஸ்டீஷியாலாம் கொடுத்துட்டு இந்த கம்ஸை வந்து ஜஸ்ட் எல்லாம் சாப்பிட் ஆஃப் சரியா, எல்லாம் அப்படி கொஞ்சம் வெட்டி கொத்தி எல்லாம் கொதறி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி செட்டில் டவுன் பண்ணிட்டாங்க. லேசர் ட்ரீட்மெண்ட்டில் they will settle down. அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த சின்ன சின்ன இதுகள்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து டென்டலில் கை வச்சாலே வந்து அது ஒரு மாதிரி வலின்றதை தாண்டி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப ஹாட்டாக எதுவும் சாப்பிட முடியாது. அது ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ எனக்கு இந்த கம்ஸ் அது வந்து செட்டில் டவுன் ஆகவே ஒரு 10 to 15 days எடுத்துருச்சு. பிகாஸ் அது இந்த ஃப்ரண்ட்ன்றதால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்ச நாள். டு பி ஹானஸ்ட் டேஸ் அந்த நேரமே வந்து எல்லாமே லிக்விட் டயட் தான், அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கேர்ள்ஸ் எல்லாரும் தான், பட் ஸ்பெஷலி கேர்ள்ஸ் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒர்க் போகிறோம், அந்த இதில் பிஸியாக இருக்கோம். பட் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. ஐ நோ நாங்கள் எல்லாமே ஃபுட்டீஸ் தான், ரொம்ப சாப்பாடு பிடிக்கும் எல்லாம் இருக்குது. பட் அது வந்து ஆர்யா கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவேன், அப்படி சிம்பிளாக சொல்ல போனால் டேஸ்ட்டாக இருக்குது எதுவுமே ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சடனாக சொல்லி முடிச்சிடுவோம் அப்படி ஒரு 1 லைனில். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே வி கேன் கன்சியூம் அந்த ஜங்க் அதெல்லாம் எடுக்கலாம். பட் அதே நேரம் உங்களோட பாடியை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பொறுப்பு. அது அங்கே சரியாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் இங்கே எல்லாமே வந்து இதாக நடக்கும். ஏன்னா அந்த ஒரு 5 to 6 months ஐ வாஸ் ஸோ டவுன். லைக் இந்த வருத்தம் பற்றினதுன்றதை தாண்டி எனக்கு வந்து ப்ராப்பராக எதுவுமே பண்ணுறதுக்கு மைண்ட் இருக்குல்ல. ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி எப்பயுமே இங்கே ஸ்வெல்லிங்காகவே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஃபோட்டோஸ் கூட நான் போட்டிருக்க மாட்டேன். என்னோட இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எதுவுமே நான் வந்து இது பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கே அந்த நேரம் தெரியல இது எதுக்கு அப்படின்னு வந்து தெரியும். ஸோ சம்மரி என்னன்னு கேட்டால், தட் ஒரு 5 to 6 months வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் டைமாக இருந்துச்சு. ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப ஒர்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்குமே வந்து இந்த அடிக்கடி பிளட் டெஸ்ட் எடுத்து நீடிலெல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி நிறைய விஷயம். ஸோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எங்களோட கண்ட்ரோலில் இருக்க சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கன்சியூம் பண்ணி நல்லா சாப்பிட்டு இந்த மாதிரி நல்லா சூரிய ஒளியில் இருங்க. விட்டமின் டி பெஸ்ட்டு சோர்ஸ் அதுதான். ஸோ அந்த மாதிரி சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சோட நம்ம லைஃப்பை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் பொண்ணுங்களா. பிகாஸ் ஹெல்த் அதுதான் இங்கே மேட்ரு. உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். திருப்பி சொல்கிறேன், உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இங்கே நீங்கள் யாரையும் திருத்துறதுக்கோ பார்க்குறதுலாம் நம்ம டியூட்டி கிடையாது. ஓகே, நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுதான் இந்த இதில் இது என்ன ஒரு ஹார்டான டைம் நான் அதை கோ த்ரூ பண்ணினேன். நவ் பேக் டு எவ்ரி திங், கொஞ்சம் எல்லாம் ஓகேயா இருக்குது. பட் ஸ்டில் ஐ எம் கன்சியூமிங் ஆல் தி அயன் ஃபுட்ஸ். இந்த ஃபுட்டில் நான் இன்னும் கவனமாக தான் இருக்கணும். அப்புறம் பிளட் டெஸ்ட் கொஞ்சம் பண்ணணும் அடிக்கடி, இந்த ஹீமோக்ளோபின் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. அண்ட் ஓரல் ஹைஜீன் வந்து நான் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ எஸ், அதுதான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம். அண்ட் லீஸ்ட் இந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன்னு ஜட்ஜ்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாவையும் நான் இது ரொம்ப ரொம்ப முன்னுக்கே வந்து பிளான் பண்ணேன், இதை ஷூட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும். பட்
சம் அன்சர்டனான விஷயங்களால என்னால் அது ப்ராப்பராக பண்ண முடியல. பட் ஸ்டில் நான் இதை வந்து டெலிவர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இதான், நல்லா சாப்பிடுங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, இந்த ஜங்க் ஃபுட்டுக்கெல்லாம் கொஞ்சம் லிமிட் வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள். நானும் நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஊர் சுற்றி நல்லா ஜங்க் சாப்பிட விருப்பமான ஆள் தான். பட் ஸ்டில் எங்களோட பாடி அது ரொம்ப பாவம், அது முழுக்க முழுக்க எங்களை நம்பி இருக்கிற விஷயம், நம்ம அதை நம்பி இருக்கிறோம். ஸோ வந்து அதை நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து பொண்ணுங்க, உங்களோட இந்த ஹோமோன்ஸ் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, ஓ மை காட், அது ரொம்ப பல விஷயங்களை வந்து பண்ணி வைக்கும். ஸோ இந்த ஹீமோக்ளோபின், இந்த விட்டமின் டி, இந்த மேக்னீஷியம், இந்த அயன், இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஒழுங்காக வச்சுக்கணும். இவங்க கொடுக்குற மண்டை குடைச்சல் வந்து ஒரு மாதிரி அப்படி ஆயிரும். ஸோ எஸ், அவ்வளோதான் சொல்ல வந்தது. ஸோ எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் லெட்ஸ் டாடா, பாய் பாய். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தப்பு ப்ரோ. பிலிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிலிப்ஸ். டாடா, பாய் பாய், டேக் கேர்.